ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வெயிட் கெயின் ப்ரோட்டீன் பவுடர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை யாராக இருந்தாலும் வெயிட் இன்க்ரீஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக சாப்பிட்லாம். அதுக்கு தேவையான பொருள் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. 100 முந்திரி எடுத்துக்கோங்க, 100 கிராம் பிஸ்தா 100 கிராம் எடுத்துக்கோங்க, வெள்ளை எள்ளு 100 கிராம் எடுத்துக்கோங்க. கருப்பு எள்ளு கூட யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வெண்பூசணி விதை எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். வெண்பூசணி விதை நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், கேட்டு பாருங்கள். அப்புறம் பாதாம் 100 எடுத்துக்கோங்க. வால்நட் 100 கிராம் எடுத்துக்கோங்க. காஞ்ச கருப்பு திராட்சை எடுத்துக்கோங்க. நிலக்கடலை 100 கிராம் எடுத்துக்கோங்க. சாரப்பருப்பு 100 கிராம் எடுத்துக்கோங்க. இது நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும், மல்லிகை கடையிலையும் கிடைக்கும், கேட்டு பாருங்கள். சாரப்பருப்பு இது எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. லைட்டாக சூடு வர அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும், ரொம்ப பண்ண வேண்டாம். இது ரொம்ப ஹெல்த்தியானது. இது குழந்தைங்களுக்கு யாருக்கெல்லாம் வெயிட் இன்க்ரீஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க இதை கண்டிப்பாக அது செஞ்சு பாருங்கள். இதோட விலையெல்லாம் கொஞ்சம் விலை கூட தான். பட் நம்ம குழந்தைங்களோட வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும், நம்ம வெயிட் இன்க்ரீஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க இது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியானது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் இருக்க எல்லா திங்ஸுமே இது உங்கள் இஷ்டம் தான். இதில் உள்ள அளவை கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். ஆனால் இதில் இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. நல்லா அது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் அத்தி பழத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சிசரில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்படியே போட்டிங்கன்னா மிக்ஸியில் அரையாது ஜாரில். அதனால் இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதில் அதையும் நல்லா நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கையில் தொட்டு பாருங்கள், சூடு வந்துருச்சுன்னா ஆஃப் பண்ணிடுங்க. அரைச்சிட்டு வந்துட்டேன் நான். இது 1 மந்த்துக்கு வச்சு யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க, வெளியே வைக்க வேண்டாம். ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. வேணுங்கிறப்ப நைட்டு 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் பாலில் கலந்து குடிக்கலாம். இது எப்படி பாலில் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன். பாலை நல்லா காய்ச்சிக்கோங்க. காய்ச்சிட்டு ஒரு ஸ்பூன் இல்லைன்னா 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கணும். கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே கரைச்சி விட்டுருங்க. இந்த ஸ்பூனால் ஆஃப் பண்ணிக்கோங்க. இது குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால குழந்தைங்களும் குடிக்கலாம், பெரியவங்களும் குடிக்கலாம். அதனால் சுகர் போட வேண்டாம். அதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை இருந்தால் அதை போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது குழந்தைங்க நைட்டு படுக்க போகிறப்போ இது கொடுங்க. இது கண்டிப்பாக வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். இது ரொம்ப ஹெல்த்தியானது, பயப்படாமல் தாராளமாக கொடுக்கலாம். இது நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதை குழந்தைங்களுக்கு கொடுங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.